ஹாய் மக்களே, உங்கள் லாண்டரி செக்யூரிட்டில இருந்து இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, வெறும் ரெண்டு பொருளை வச்சு ரொம்ப அழுக்கா இருக்கிற ஒயிட் கலர் கேப்பை எப்படி அழுக்கே இல்லாம நல்ல பிரைட்டா வாஷ் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பிராக்டிகலா செஞ்சு காட்ட போறேன். அதை எப்படி பண்றோம் அப்படிங்கறத டீட்டெயில பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே போல நம்ம லாண்டரி சீக்ரெட் யூடியூப் சேனல் மூலியமா புதுசா லாண்டரி ஸ்டார்ட் பண்றவங்க, அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம புதுசா லாண்டரி ஸ்டார்ட் பண்றவங்களுக்காக லாண்டரி பிசினஸுக்கான கன்சல்டிங் சர்வீஸ் கொடுக்குறோம். இந்த கன்சல்டிங் சர்வீஸ்ல என்ன விஷயம்லாம் கவர் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம லாண்டரிக்கு தேவையான மிஷினரிஸை எப்படி பர்ச்சேஸ் பண்றது, அதே போல என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், மேன் பவருக்கு என்னென்ன ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும், அதே போல அந்த லாண்டரி ப்ராசஸை எப்படி நம்ம செட் பண்றது, அதே போல பில்டிங் செக்ஷனை அதை ஃபினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, அதே போல லாண்டரிய என்னென்ன விஷயம்லாம் வச்சு ப்ராப்பரா செட் பண்றது அப்படிங்கிறதுக்கான லாண்டரி பிசினஸுக்கான கன்சல்டிங் சர்வீஸ் கொடுக்குறேன். இந்த கன்சல்டிங் சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, வீடியோல என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன். கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்டரி பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். நம்ம லாண்டரிக்கு இன்னைக்கு ஒரு ஒயிட் கலர் கேப் வந்து வாஷிங்காக வந்துருந்துச்சு. இதை எப்படி பிரைட்டா வாஷ் பண்றோம், அதுவும் வெறும் ரெண்டு பொருளை வச்சு மட்டும்தான் நான் வந்து வாஷ் பண்றேன். அது எப்படி வாஷ் பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா எல்லாருமே ஒயிட் கலர் கேப்பை யூஸ் பண்ணுவீங்க, எப்படி வாஷ் பண்ண தெரியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா மட்டும் போதும், ஈஸியா வாஷ் பண்ணி நல்லா பிரைட்டா வாஷ் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணலாம். வாங்க இதை எப்படி பிராக்டிகலா பண்றீங்கிறத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த கேப்பை தான் வாஷ் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளவு டர்ட்டியாக அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இன்னர் சைடும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்னு. இதை தான் நம்ம வந்து ரெண்டு பொருளை வச்சு அழகாக நீட்டாக பிரைட்டாக நம்ம வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த பொருள் என்ன அப்படின்னா, வாஷிங் சோடா, அதுக்கப்புறம் டிடர்ஜென்ட்டு ரெண்டுமே போதும். கொஞ்சம் ஊற வைக்கிறதுக்கு மக்கில் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த மக்கில் ஃபஸ்ட்டு இந்த வாஷிங் சோடாவை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டிடர்ஜென்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டிடர்ஜென்ட்டையும் வாஷிங் சோடாவையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த கேப்பை உள்ளே வச்சுட்டு நல்லா ஊற வைக்க வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் ஊற முடிஞ்சதுக்கப்புறம் வாஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது வாஷிங் மிஷினில் இந்த கேப் எவ்வளோவுக்கு தேவையோ தண்ணி அந்தளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு, ரொம்ப தண்ணி தேவைப்படாது, அது முங்குறளவு இருந்தால் மட்டும் போதும். இப்போது அந்த ஊற வச்சுருந்த கேப்பை அப்படியே இங்கே வாஷிங் மிஷினில் போட்டு வாஷிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் வாஷிங் செட்டிங்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம வாஷிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வாஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த மாதிரி வருது அப்படின்னு. 15 நிமிஷமாவது மினிமம் நீங்கள் வாஷ் பண்ணணும். இப்போ வாஷ் பண்ணி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணியை அவுட் பண்ணிவிட்டு, இதை பாருங்கள் முடிஞ்சிருச்சு. ஸ்டாப் ஆகிடுச்சு. அலசத்துக்கு முன்னாடி நான் வந்து அந்த கேப்பை எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக வாஷ் பண்ணியிருக்கோன்னு. ஒரு அழுக்கு கூட ஒன்றுமே கிடையவே கிடையாது. அப்புறம் உள் சைடுமே அதே மாதிரி தான், எந்த அழுக்குமே இல்லவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, திருப்பி வந்து வெறும் தண்ணியில் அலசணும். அதுக்காக தான் தண்ணி நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு அலசினா மட்டும் போதும். நல்லா அலசிட்டு சோப்பு நுரையெல்லாம் போனதுக்கப்புறம் தண்ணியை ட்ரைன் பண்ணிடணும். இதை பாருங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, அந்த கேப்பை எடுத்துகிட்டு தண்ணியை புளிய போகிறோம். வாஷிங் மிஷின்லேருந்து வாஷிங் கம்பார்ட்மெண்ட்லேருந்து ஹைட்ரா கம்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம மாற்ற போகிறோம். ஹைட்ரா கம்பார்ட்மெண்ட்டில் மாற்றியாச்சு. மாற்றிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு
5 நிமிஷம் மட்டும் வச்சு ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணால் தண்ணியை புளிச்சு கொடுக்கும். கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். அதை நம்ம வெளியில் காய வச்சுட்டு அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாகிடும். இப்போது நல்லா தண்ணியை புளிஞ்சிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் இருக்குன்னு. ஹைட்ரா மிஷின் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். ஸ்டாப் ஆகிடுச்சு. எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் இருக்குன்னு. ஒரு சொட்டு தண்ணி இருக்கவே இருக்காது. ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்காது. பட் ஈரம் இருக்கும். நல்லா வெயில காய வச்சுருங்க. இந்த காய வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கேப் எந்த அளவுக்கு ஒயிட்டாக மாறிடுச்சு அப்படின்னு. ஃபுல் பக்கமும் பாருங்கள் ஒரு சொட்டு அழுக்கு எதுவுமே இருக்கவே இருக்காது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல யாரெல்லாம் ஒயிட் கலர் கேப் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரில நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.